அனைவருக்கினிய மாணவ மாணவிகளே, அடுத்து பாடம் 4 இயக்க அமைப்பு பற்றி பாடம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில். இந்த இயக்க அமைப்பினுடைய கோட்பாட்டு கருத்துக்களை இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இயக்க அமைப்பு என்பது ஒரு மென்பொருள் ஆகும். இது ஒரு அமைப்பு மென்பொருள். மென்பொருளில் 2 வகை இருக்குது, நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஒன்று பயன்பாட்டு மென்பொருள், இன்னொன்று அமைப்பு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக நாம் பயன்படுத்துவது பயன்பாட்டு மென்பொருள். இதற்கு உதாரணம் MS Word, ஸ்ப்ரெட்ஷீட், இவையெல்லாம் பயன்பாட்டு மென்பொருள் ஆகும். அமைப்பு மென்பொருள் என்பது வன்பொருளையும் பிற மென்பொருளையும் இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரல் அமைப்பு மென்பொருள் என்று குறிப்பிடுவார்கள். இதுக்கு உதாரணம் இயக்க அமைப்பு மற்றும் நிரல் பெயர்ப்பி போன்றவற்றை குறிக்கலாம். இயக்க அமைப்பு என்பது கணிப்பொறிக்கும் பயனருக்கும் ஒரு இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு மென்பொருள் தான் இயக்க அமைப்பு. இயக்க அமைப்புனா என்னன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதினா போதும். கணிப்பொறிக்கும் பயனருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு மென்பொருள் தான் என்னது, இயக்க அமைப்பு. இது கணிப்பொறியில் உள்ள அனைத்து உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள், அதுபோல் கோப்புகளை கட்டுப்படுத்துவது, நினைவகத்தை மேலாண்மை செய்வது, செயலாக்க மேலாண்மை, சாதன மேலாண்மை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை இயக்கமைப்பானது செய்கிறது. இயக்கமைப்பு இல்லைன்னா ஒரு கணிப்பொறியை அதனுடைய வளங்களை திறம்பட இயக்க முடியாது. ஒரு கணிப்பொறியை நம்ம துவக்கும்போது அதனுடைய இயக்கமைப்பு என்பது தானாகவே நினைவுத்தி ஏற்றப்படும். இதுதான் நம்ம தொடங்குதல், பூட்டிங் என்ற நிகழ்வாக முதல் பாடத்தில் பார்த்தோம். கணிப்பொறியை நேரடியாக, அதாவது வன்பொருட்களை நேரடியாக பயனரால் தொடர்பு கொள்ள முடியாது. எனவே இயக்க அமைப்பினுடைய உதவியோடு தான் நம்ம வன்பொருட்களை கையாள முடியும். சரிங்களா? பயன்பாட்டு மென்பொருள், அமைப்பு மென்பொருள். அமைப்பு மென்பொருள் என்பது வன்பொருளுக்கும் பயன்பாட்டு மென்பொருளுக்கும் கட்டுப்படுத்துவதற்காக, அதை இயக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிரல் தான் அமைப்பு மென்பொருள். நிரல்களின் தொகுப்பு தான் அமைப்பு மென்பொருள்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இயக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு, பல பயனர் இயக்க அமைப்புன்னு 2 வகை இருக்குது. சிங்கிள் யூசர், மல்டி யூசர். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பயனரை ஒரு பணியை மட்டும் செய்ய அனுமதிக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு பயனரை ஒரே பணியை செய்ய அனுமதிப்பது ஒற்றை பயனர். இதுக்கு உதாரணம் MS DOS. பல பயனர் இயக்க அமைப்பு என்பது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள் ஒரே மாதிரியான தரவுகளையும் பயன்பாடுகளையும் கணிப்பொறியில் பயன்படுத்த அனுமதிக்கும். இது பல பயனர் இயக்க அமைப்பு. இந்த இயக்க அமைப்பு பயனர்கள் ஒருவருக்கு தொடர்பு கொள்ள முடியும். இதுக்கு உதாரணம் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் போன்றவை பல பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயக்க அமைப்பினுடைய முக்கிய சிறப்பியல்புகள் இது கேட்பாங்க. பயனர் இடைமுகத்தை பற்றி கேட்பாங்க. வரைகலை பயனர் இடைமுக வசதி, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இதை பற்றி நாம் இதை உருவாக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்பாங்க. இந்த 5 பாயிண்ட்டு படிச்சுக்கணும். அதுபோல் நினைவக மேலாண்மை, செயலாக்க மேலாண்மை. இந்த செயல் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. ஒரு கணிப்பொறி செயல்முறை தொகுப்பை கொண்டுள்ளது. செயல்முறை 2 வகைப்படும்: இயக்க அமைப்பு செயல்முறை, பயனர் செயல்முறை. இந்த செயல்முறைகள் அனைத்தையும் ஒரு மைய செயலத்தை ஒரே நேரத்தில் செயல்படுத்தும். இந்த செயல்முறைகளை செயல்படுத்துவதற்கு கீழ்காணும் நெறிமுறைகளை பயன்படுத்தப்படுகிறது. நெறிமுறைகளை கேட்பாங்க. இந்த 4 நெறிமுறைகளை 5 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. இந்த 4 நெறிமுறைகளை படித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் செல்வது, சிறியது முதலில், வட்டவரிசை, முன்னுரிமைக்கு ஏற்ப. முதலில் முதலில் செல்லும். முதல் 5 செயல்கள் வரிசையில் இருக்கிறது என்றால் இந்த 5 செயல்களில் எந்த செயல் முதலில் வருகிறதோ அந்த செயல் தான் முதலில் கணிப்பொறியில் இயக்கப்பட்டு விட்டு வெளியேறும். அதுபோல் சிறியது முதலில் ஒரு 5 செயல்பாடுகள் இருக்கின்றன. அதில் எது சிறியதோ அது முதலில் செயல்படுத்தப்படும். அது சிறியது முதலில். வட்டவரிசை என்பது 5 நிரல்களுக்கும் அல்லது 5 செயல்களுக்கும் பொதுவான ஒரு நேரத்தை ஒதுக்கீடு செய்வது. சரிசமமாக
அந்த நேரம் ஒதுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட நேரம் 2 நிமிடம் என்பது என்று ஒதுக்கப்படும். அந்த 2 நிமிடத்தில் அந்த செயல் முடிக்கப்படுகிறதோ இல்லையோ அது அந்த 2 நிமிடம் கரெக்டாக செயல்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு அடுத்த செயலானது செயல்படுத்தப்படும். இந்த செயல்கள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் வெளியேற்றப்பட்ட அந்த செயல்கள் அடுத்து செயல்படும். இது ஒரு சுழற்சி முறையில் மைய செயலாக்கத்தில் ஒதுக்கப்படும். இது வட்டவரிசை திட்டமிடல் என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல் முன்னுரிமைக்கேற்ப என்பது கொடுக்கப்பட்ட வேலையில் முன்னுரிமையின் அடிப்படையில் 5 வேலைகள் இருக்கிறது என்றால் 5 வேலையில் எது முதலில் செய்ய வேண்டுமோ முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முன்னுரிமைக்கேற்ப செயல்படுத்துவது இந்த 4வது நெறிமுறை. ஆக 4 நெறிமுறைகள் இருக்கின்றன, இதை பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல் பாதுகாப்பு மேலாண்மை 3 நிலை பாதுகாப்பு. இயக்க அமைப்பு பயனருக்கு 3 நிலை பாதுகாப்பு வழங்குகிறது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோப்பு நிலை, அமைப்பு நிலை, வலைநிலை. சரிங்களா? இதுதான் அந்த 3 நிலை பாதுகாப்பு. அதுபோல் பல செயலாக்க இயக்க அமைப்பு, நேரப்பகிர்வு இயக்க அமைப்பு. நேரப்பகிர்வு என்பது இயக்க அமைப்பினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று. ஒரே நேரத்தில் பல பணிகள் அல்லது பல செயல்களை செயல்படுத்துவது, ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுவது, இதெல்லாம் நேரப்பகிர்வு இயக்க அமைப்பு. பல செயலாக்க இயக்க அமைப்பு என்பது பல செயலாக்க செயல்முறை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செயலிகளை கொண்டுள்ளது. செயலாக்கம் இணையாக செயல்படுவதால் இது இணையாக்க செயலியாகும். ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரே வேளையில் வெவ்வேறு பகுதியில் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு பணிகளை செய்கிறது. பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால் இது பல செயலாக்க என்ற அந்த அம்சத்தை கொண்டுள்ளது. அடுத்து பரவல் இயக்க அமைப்பு. இந்த பரவல் இயக்க அமைப்பு என்பது 5 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. பரவல் இயக்க அமைப்பு என்பது என்ன, இதான் இதனுடைய நன்மைகள் என்ன, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதுதான் பரவல் இயக்க அமைப்பு. டிஜிட்டல் இணையம் வழியாக உலகெங்கும் உள்ள இடங்களில் சேமிக்கப்பட்டு செயலாக்கப்படும் தரவுகள் மற்றும் பயன்பாடுகளை இந்த அம்சம் கவனித்துக் கொள்கிறது. ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர் வலையமைப்பின் மூலம் மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தலாம். இது அந்த பரவல் இயக்க அமைப்பினுடைய நன்மைகள். பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைக்க முடியும். வாடிக்கையாளருடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்த முடியும். புரவலர் கணினியில் உள்ள சுமையை குறைக்கிறது. இதெல்லாம் அதனுடைய பரவல் இயக்க அமைப்பினுடைய நன்மைகள். இது இல்லாமல் இயக்க அமைப்புகள் என்னென்ன இருக்குது? யூனிக்ஸு, விண்டோஸ், லினக்ஸ். இந்த iOS, ஆண்ட்ராய்டு என்பது மொபைல் இயக்க அமைப்பு ஆகும். இதோட இந்த பாடம் நிறைவடைகிறது. இந்த பாடத்தில் இதுதான் முக்கியமான பகுதிகள். அடுத்த பாடம் 5. இது விண்டோஸில் வேலை செய்தல். விண்டோஸ் இயக்க அமைப்பை பற்றி முழுக்க விண்டோஸ் இயக்க அமைப்பு பற்றி குறிப்பிடுவது இந்த பாடம். இந்த பாடத்தில் முதல்ல இயக்க அமைப்பு பற்றி ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் இயக்க அமைப்பு ஒரு அறிமுகம். இதில் விண்டோஸினுடைய பல்வேறு பதிப்புகள் இருக்குல்ல, இதை படிச்சுக்கோங்க. இந்த அட்டவணையை கட்டாயம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த அட்டவணையில் உள்ள கேள்வி நிச்சயமாக கேட்கப்படும். விண்டோஸ் பல்வேறு பதிப்புகளை எழுதுகன்னு கேட்கலாம். விண்டோஸினுடைய முதல் பதிப்பு 1.x என்பது இது 1985ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 16 பிட்டுகளில் வரைகலர் பயனர் இடைமுகம் அறிமுகம் செய்யப்பட்டது. உள்ளீடு மற்றும் உள்ளீட்டு சாதனமாக சுட்டியை உள்ளீட்டு சாதனமாக இந்த காலகட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுபோல் விண்டோஸ் 2.x 1987 இதில் தான் இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுபோல் கண்ட்ரோல் பேனல், கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த இயக்க அமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது விண்டோஸ் 3.x 1992 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் மல்டி டாஸ்கிங் என்கிற அந்த கருத்துருவுகள் தான் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, 256 வண்ணங்களை ஆதரிப்பது இந்த விண்டோஸ் 3.xனுடைய சிறப்பம்சம். அதுக்கப்புறம் விண்டோஸ் 95 1995, 98 1998 இது போல் ஒவ்வொரு ஆண்டு அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த அட்டவணை ஒரு முக்கியமானது.
கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எளிமையாக இருக்கும், நினைவில் வைத்துக்கொள்வது மிக எளிமை. விண்டோஸ் 7, 8 இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. விண்டோஸ் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் நேரம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஏரோபிக் அதுபோல் பணிப்பட்டையில் பயன்பாடுகளை இணைத்தல், பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு டாஸ்க் பார் போன்ற விஷயம்லாம் இதில் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. விண்டோஸ் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது. தொடக்க பத்தான் நீக்கப்பட்டது. விண்டோஸ் 8ல் தொடக்க பத்தான் நீக்கப்பட்டிருக்கு, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா விண்டோஸ் 8ல் தொடக்க பத்தான் நீக்கப்பட்டிருக்கு, மீண்டும் விண்டோஸ் 10ல் வந்து தொடக்க பத்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. விண்டோஸ் 10 வந்து 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்ட திரைமுகப்புகளை கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து விண்டோஸ் 10னுடைய சிறப்பு அம்சங்கள், பார்த்துக்கோங்க. ஆக இந்த அட்டவணையை கேட்கக்கூடிய கேள்வி 5 மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கப்புறம் சுட்டியை கையாளுதல், இங்கே பாருங்கள், சுட்டியினுடைய செயல்பாடுகள் 3 மதிப்பெண்ணில் கேட்கலாம். இந்த அட்டவணையை நல்லா படிச்சுக்கோங்க. சுட்டியினுடைய செயல்பாடுகள் என்னென்னன்ட்டு 3 மதிப்பெண்ணில் நிச்சயம் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒன்று இது. அப்புறம் விண்டோஸுடைய திரைமுகப்பில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பனிக்குறிகள், செந்தர பனிக்குறி, பனிக்குறியினுடைய வகைகளில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று செந்தர பனிக்குறி, குறுக்குவழி பனிக்குறி, வட்டி இயக்கு பனிக்குறின்னு 3 வகையான பனிக்குறி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயன்பாட்டு சன்னல் திரை, ஆவண சன்னல் திரை, சன்னல் திரையினுடைய கூறுகள். இங்கே பாருங்கள், கோப்புகளை உருவாக்குவது, புதிய கோப்புகளை உருவாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு கேட்கலாம். கோப்பு அல்லது கோப்புரையை வந்து உருவாக்குகின்ற வழிமுறைகள். இது கோப்பு உருவாக்குதல், கோப்பு மற்றும் கோப்புரைகளை தேடுவது, கோப்புகளை நிர்வகிப்பது அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இதெல்லாம் வரும், சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், கோப்பு மற்றும் கோப்புரை நகல் எடுத்தல் மற்றும் நகர்த்துதல், நகல் எடுப்பது மற்றும் நகர்த்துவது, இதுக்கு இடையே உள்ள வேறுபாடு கேட்கலாம், சரிங்களா? கோப்பு மற்றும் கோப்புரைகளை நீக்குவது, மறுசுழற்சி பெட்டி ரீசைக்கிள் பின் பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு கேட்கலாம். மறுசுழற்சி பற்றி கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது போன்று இது கணிப்பொறியிலிருந்து வெளியேறுவது. ஹிபர்னேட்னா என்னன்னு கேட்கலாம். குறைந்த சக்தியில் கணிப்பொறி இயக்கும்போது எல்லா இயக்க நிரல்களும் விரைவு மறுதொடக்கத்திற்கு கணினியின் வன்வட்டில் விண்டோஸை திறக்குவது ஹிபர்னேட். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடைகிறது. இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி பற்றி பார்த்துக்கலாம். அதுபோல் கோப்புரை உருவாக்கக்கூடிய வழிமுறைகள், வெட்டுதல் மற்றும் நகலெடுப்பதில் உள்ள வேறுபாடு, அதுபோல் சேவ் மற்றும் சேவாஸ்க்குள்ள வித்தியாசங்கள் கேட்கலாம். செந்தர பனிக்குறினா என்னன்னு கேட்கலாம். பல்பணியாக்கம்னா என்னன்னு கேட்கலாம். விண்டோஸ் இயக்கமைப்பினுடைய பல்வேறு பதிப்புகள் கேட்கலாம், சரிங்களா? இதெல்லாமே வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். சுட்டியினுடைய செயலாக்கம் கண்டிப்பாக கேட்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த 5வது பாடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. எனவே இந்த 5 பாடங்களிலிருந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன, முக்கியமான பகுதியில் என்னென்ன என்றெல்லாம் குறிப்பிட்டு காணொலி அனுப்பியிருக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் தவறாமல் பார்த்து இதற்குரிய இந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ள பகுதிகளை நன்கு படித்து பயிற்சி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி.